தமிழ்நாட்டு அரசியலில் நடந்த ஒரு செய்தி உண்மை சம்பவத்தை சொல்லி அதோடு ஒப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த சசிகலா அம்மையார் சிறைக்கு செல்வதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக இங்க கூவத்தூர்ல எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் கொண்டு வந்து அடைத்து வைத்தார்கள். அண்ணன் தளவாய் சுந்தரம் தான் போய் நீங்க செங்கோடையனால படம் கொடுக்க முடியலன்னு சொல்றாரு. அப்போ தளவாய் சுந்தரம் போய் சொல்லுகிற போது என்ன சொல்றாருன்னா, ஆமா இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு படம் கொடுக்கணுங்கிறத எடப்பாடி பழனிசாமி கிட்ட நம்ம கேட்டு பார்த்தா என்னம்மா, அவரும் சீனியர் மினிஸ்டர் தான் என்ன, சரி கூப்பிடுன்னு சசிகலா அம்மையார் சொல்றாங்க. இது நடந்த உண்மை செய்தி. எவ்வளவு நேரத்துல பணம் கொடுக்க முடியும், எவ்வளவு நாள்ல பணம் கொடுக்க முடியும்னு கேட்கும்போது, ஏற்கனவே செங்கோடையன் 1 வாரத்துல கொடுக்குறேன்னாரு. 1 வாரத்துல கொடுக்கறதுக்கு நம்பி எம்எல்ஏக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அதனால் இமீடியட்டா கொடுக்கறதுக்கு யாராவது ஆட்கள் இருக்காங்களான்னு தேடும்போது எடப்பாடி பழனிசாமி ஒரே நாளில் தருகிறேன்னு சொல்லிவிட்டு 12 மணி நேரத்துக்குள்ளாக கொடுத்தார். எப்படி கொடுத்தார் என்று கேட்டால், அந்த ஆட்சி காலத்தில் யார் யாருக்கு கான்ட்ராக்டர்களாக இருந்தார்களோ, ஒப்பந்தக்காரர்களாக இருந்தார்களோ, அவர்கள் மூலமாக தமிழ்நாடு முழுமைக்கும் பணத்தை கொண்டு போய் சேர்த்தார் எடப்பாடி பழனிசாமி. இதே விஷயத்த நீங்க இப்ப கொண்டு வந்து அதானியுடைய விஷயத்தோட மேட்ச் பண்ணி பாருங்களேன்.